நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஜாஃபர் சாதிக் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் ஜாஃபர் சாதிக் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் வீட்டில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. ஜாஃபர் சாதிக் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், கடந்த சில தினங்களுக்கு முன்பு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவருடைய வீட்டில் சோதனை நடத்தினாங்க. அது தொடர்ச்சியாக சீலும் வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. எவ்வளவு அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க? ரூபாய் 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டு தற்போது அவர் டெல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இன்று காலை முதல் சென்னை சாந்தோமில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கின் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 6 பேர் கொண்ட குழுவினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஜாஃபர் சாதிக் வீடு மட்டுமல்லாமல் சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தீநகர், மாதாவரம், வண்ணாரப்பேட்டை, கீழ்ப்பாக்கம், அதேபோன்று ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சென்னையில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்போது நாம் சாந்தோம் பகுதியில் இருக்கக்கூடிய அருளானந்தம் தெருவில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வீட்டில் இன்று காலை சரியாக 7 மணியிலிருந்து 6 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மத்திய பாதுகாப்பு படையினர் உதவியோடு இங்கு பலத்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ரூபாய் 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் அவரது நண்பர் சதானந்தம் உள்ளிட்ட 5 நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை அவரிடம் நடத்தப்பட்டது. விசாரணையில் பல்வேறு இடங்களில் இங்கு சென்னையில் குடோன் அமைத்து அதன் மூலமாக போதைப் பொருள் தயாரித்து விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. குறிப்பாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இலங்கை, மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இவர்கள் போதைப் பொருள் சப்ளை செய்ததும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்துதான் தரமணியில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு சொந்தமான குடோனில் அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அங்கு பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து கையில் எடுத்தனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்புடைய ஆவணங்கள் அனைத்துமே பெறப்பட்டு இதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்த பல்வேறு விசாரணையில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததில் இன்று மட்டும் சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் சென்னையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை சாந்தோம் பகுதியில் இருக்கக்கூடிய அருளானந்தம் தெருவில் ஜாஃபர் சாதிக்கு சொந்தமான வீடான இருந்து வருகிறது. இங்கு அவரது குடும்பத்தார்கள் இருந்து வருகிறார்கள். இந்த வீட்டை ஏற்கனவே மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்டு சீல் வைத்து சென்றனர். சமீபத்தில் கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்பாகத்தான் டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சீலை அகற்றக் கோரி உத்தரவு பிறப்பித்த நிலையில் அவரது குடும்பத்தார்கள் ஏற்கனவே மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வைத்திருந்த சீலை அகற்றி சமீபத்தில், அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் சலீம் மற்றும் ஜாஃபர் சாதிக் மனைவி மற்றும் அவரது உறவினர்கள் ஆகியோர் வீட்டின் சீலை பிரித்து உள்ளே சென்றார்கள். இந்த நிலையில் தான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 6க்கும் மேற்பட்ட குழுவினர் இங்கு மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்போடு தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த முழுமையான விசாரணைக்கு பின்புதான் யார் யார் வீட்டில் சோதனை நடந்து கொண்டிருக்கிறது, சென்னையில் வேறு எங்கெங்கெல்லாம் சோதனை நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்த பல்வேறு விவரங்கள் வெளிவரும். அது மட்டுமல்லாமல் ஜாஃபர் சாதிக் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த வழக்கில் இன்னும் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்த பல முக்கிய தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் ஜாஃபர் சாதிக் வீட்டிலும் அதேபோன்று அவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக விவரங்களை சேகரிங்கள். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்பரசன். நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ்.